2025 சட்டப்படல் கேள்வி என்ன சொல்றாங்க பாருங்க. உருவில் காட்டப்பட்டுள்ள சட்டப்படல் முனைகளில் ஒப்பமாக மூட்டப்பட்ட ABBCCD, DA, DB எனும் 5 இலேசான கோள்களை கொண்டுள்ளது. இதுல கவனிக்கணும், AB நீளமும் AD நீளம் ரெண்டுமே 2A ஆக உள்ளது. அடுத்தது BC நீளம் BD நீளம் ரெண்டுமே BCயும் BDயும் 2 வர்க்கமூலம் 3A ஆக உள்ளது. அப்ப என்ன சொல்ல வராங்க, இந்த கோணம் 45 பாகை, இது 90, ரைட்? CBD என்ன சொல்லுங்க, π/2. ஓகே, அது π/2. எனவே இந்த ரெண்டு நீளம் சமன்றதால என்ன முடிவுக்கு வரலாம், 45 என்ற முடிவுக்கு வரலாம், ரைட்? அடுத்தது ஒரு சுமை W Cயில் தொங்கவிடப்பட்டிருக்கும் அதேவேளை சட்டப்படல் ஏயில் ஒரு நிலைத்த புள்ளியுடன் ஒப்பமாக பிணைக்கப்பட்டுள்ளது. அப்ப ஏயில ஒரு நிலைத்த புள்ளியுடன் ஒப்பமாக பிணைக்கப்பட்டிருக்கா, அதுல அந்த பிணையல் மருதாக்கம் இருக்க போகுது. என்ன ரைட்? இங்க என்ன சொல்லுங்க, ஒரு பிணையல் மருதாக்கம் இருக்க போது, அதை பற்றி கதைப்போம் கொஞ்சம் பாருங்க, ரைட்? ஒப்பமாக பிணைக்கப்பட்டு BC கிடையாக இருக்க ஒரு நிலைக்குத்து தளத்திலே அதற்கு மூட்டு Dயில் ஒரு நிலைக்குத்தாக மேல் நோக்கி பிரிவிக்கப்படும் ஒரு விசை Pயினால் 40 வைத்திருக்கப்படுகின்றது. போவின் குறியீட்டை பயன்படுத்தி DCB ஆகிய மூட்டுகளுக்கு ஒரு தகைப்பு வரைபடத்தை வரைந்து இதிலிருந்து கோள்களின் தகைப்புகளை இழுவைகளா உதைப்புகளா என குறிப்பிட்டு காண்க. சரி, இப்ப பாருங்க, ஏயில ஒப்பமாக மூட்டப்பட்டிருக்குன்னா ஏயில பிணையல் மருதாக்கம் ஒன்று இருக்க போகுது. அந்த பிணையல் மருதாக்கம் எப்படி இருக்கும், என்ன திசையில இருக்கும்? ஏயில ஒரு பிணையல் மருதாக்கம் வரும். அந்த பிணையல் மருதாக்கத்தோட திசை என்னவா இருக்கும்? இங்க இருக்கிற மற்ற ரெண்டு விசையும் எப்படிப்பட்டது? நிலைக்குத்தான விசைகள். அப்ப ஏயில இருக்க பிணையல் மருதாக்கம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? நிலைக்குத்தான் இருக்கணும். அங்க ஒரு கிடைக்கூறு வராது. அங்க ஒரு கிடைக்கூறு வந்தா அதை சமப்படுத்துற கிடைக்கூறு இந்த தொகுதியில இருக்குதா? இல்ல. ஓகே, அப்ப இந்த தொகுதியில இருக்கிற மற்ற ரெண்டு விசைகளும் நிலைக்குத்தண்டா ஏயில இருக்கிற பிணையல் மருதாக்கமும் என்ன சொல்லுங்க, நிலைக்குத்தான் இருக்கும். அதை நான் ஒரு 6 வச்சுக்கொள்றேன், ரைட்? விசை கட்டாயம் குறிக்கத்தானே வேணும். ஸோ இது ஒரு விசை குறிச்சிட்டோம், அது நிலைக்குத்தா இருக்கு. இப்ப அவங்க தெளிவா என்ன கேட்கறாங்க, எல்லா மூட்டுக்கும் கேட்கல, DCB அவங்க கேட்கிற மூட்டை என்ன, DCB. இந்த 3 மூட்டுக்கு தான் ஒரு தகைப்பு வரைபடம் கீற சொல்றாங்க. அப்ப இந்த 3 மூட்டுகளையும் சுற்றி நான் ஒரு பவுண்டரிய போடுறேன். DCBயை சுற்றி ஒரு பவுண்டரிய போடுறேன். இப்ப என்ன இருக்கிற இந்த பிரதேசம், இந்த விசை, இந்த கோள், இந்த விசை, இந்த பிரதேசம் 1, ரைட்? இந்த விசை, இந்த கோள், இங்க அடைக்கப்பட்டிருக்கிற பிரதேசம் 2, இது 3. இன்னும் இருக்கிற இவ்வளவு என்ன சொல்லுங்க, இவ்வளவு என்ன பிரதேசம் 4, இது புள்ளி B, ரைட்? இது இவ்வளவும் பிரதேசம் 4, இங்க அடைக்கப்பட்டு இருக்கிறது பிரதேசம் 5, ரைட்? இப்போ முதலாவது சட்டப்படலம் போயின் வரிப்படத்தை பயன்படுத்தி விசை வரிப்படம் அல்லது தகைப்பு வரிப்படம் கீறத்துல முதலாவது ஸ்டெப் என்ன சொல்லுங்க, தெரியாக்கணியும் குறைஞ்ச இருக்கிற மூட்டு, தெரியாத விசைகள் குறைவாக இருக்கிற மூட்டு எது? மூட்டு C. மூட்டு Cயில இருந்து நம்ம கேள்வியை தொடங்கும். நம்ம பார்க்க போறது என்ன சொல்லுங்க, இடம் சுழி, ரைட்? பிரதேசம் 4ல் இருந்து பிரதேசம் 1க்கு வரும்போது கீழ் நோக்கி W, இதை சுற்றி இடம் சுழி. இந்த விசை W எப்படி தொழிற்படுது? பிரதேசம் 4க்கும் 1க்கும் இடையில தொழிற்படுது. இடம் சுழியாக அதை கதைக்கணும்னா பிரதேசம் 4ல் இருந்து 1க்கு வரும்போது கீழ் நோக்கி W. அடுத்து 1க்கும் 5க்கும் இடைப்பட்ட விசை, அதாவது இந்த கோள்ல இருக்கிற விசை கிடையுடன் 45. அப்போ 1 கூடாக போற கிடையுடன் 45 பாகை கோட்டுல 5 இருக்கு. 5க்கும் 4க்கும் இடையில இருக்க போற விசை கிடையான விசை. அப்ப 4 கூடாக போற கிடைக்கோட்டிலையும் 5 இருக்கும். 1 கூடாக போற கிடையுடன் 45லையும் 5 இருக்கும். 4 கூடாக போற கிடைக்கோட்டிலையும் 5 இருக்கும். எனவே 5 இது இரண்டும் இடைவெட்டும் புள்ளியில இடத்துல காணப்படும். ஓகே, அடுத்தது இப்ப 5 தெரியும், 1 தெரியும், 4 தெரியும்.
அப்ப இந்த மூட்டுக்கு வருவோமா? மூட்டு பிக்கு வருவோமே. மூன்று மட்டும்தான் தெரியாது. மூட்டு பியில 5 4 தெரியும், 3 தெரியாது. ஓகே. ஆனா இவ்விடத்துல என்ன தேவை நம்மளுக்கு? கோணம் தேவை. இது கீறதுக்கு என்ன கோணம் தேவை? கோணம் அவங்க தரல, ஆனா நீளம் தந்திருக்காங்க. என்ன ஒண்ணு நீளம் தருவாங்க, ஏதாவது ஒரு கேத்திரகணியம் தரணும், கோணம் தரணும், அல்லது நீளம் தரணும். நீளத்தை வச்சு கோணத்தை கண்டுபிடிப்போம். எப்படி? இரு சமபக்க முக்கோணி. இந்த கோணம் தீட்டான்னு சொன்னா இந்த கோணம் எப்படி இருக்கும்? தீட்டாவாக இருக்கும். 2a 2a. அப்ப இரு சமபக்க முக்கோணி தீட்டா. இந்த நீளம் என்ன வரும் பாருங்க, 10a cos தீட்டா. இந்த நீளம் என்ன வரும்? 10a cos தீட்டா. மொத்தம் 4a cos தீட்டா. இந்த BD நீளம் என்பது எதுக்கு சமன்? 4a cos தீட்டா சமன் 2 வர்க்கமூலம் 3a. இது எப்படி வரும்? 2 வர்க்கமூலம் 3a என்று வரும். எனவே cos தீட்டா சமன் 4a ஆல பிரியுங்க, வர்க்கமூலம் 3/2 தீட்டா சமன் என்னன்னு வரும்? 30 பாகை. தீட்டா சமன் இங்க என்னன்னு வரப்போது 30 பாகை. அப்ப சிம்பிளான விஷயம், 4க்கும் 3க்கும் இடையில இருக்கிற விசை, 4க்கும் 3க்கும் இடையில இருக்கிற விசை நிலைக்குத்துடன் 30. 4க்கும் பிரதேசம் 4க்கும் 3க்கும் இடையில இருக்கிற விசை நிலைக்குத்துடன் 30. அடுத்தது 3க்கும் 5க்கும் இடையில இருக்கிற விசை, 3க்கும் 5க்கும் இடையில இருக்கிற விசை நிலைக்குத்தானது. அப்ப 5 கூடாக போற நிலைக்குத்து கோட்டிலும் 5 கூடாக போற நிலைக்குத்து கோட்டிலும் 4 கூடாக போற நிலைக்குத்துடன் 30 பாகை கோட்டிலையும் தான் என்ன இருக்கணும்? பிரதேசம் 3 இருக்கும். 5க்கும் 3க்கும் இடையில இருக்கிற விசை நிலைக்குத்தானது. சோ 5 ஏற்கனவே தெரியும். 5 கூடாக போற நிலைக்குத்து கோட கீறுறோம். 4 ஏற்கனவே பாயிண்ட் பண்ணிட்டோம். 4க்கும் 3க்கும் இடையில இருக்கிறது நிலைக்குத்துடன் 30 பாகை சாய்வுல வரணும். அப்ப 4 இங்க இருக்கு, 4 கூடாக போற நிலைக்குத்துடன் 30 பாகை கூடும். இப்படி வருது. இது ரெண்டும் சந்திக்கிற இடம் பிரதேசம் 3 தரும். இந்த கோணம் என்ன? நிலைக்குத்துடன் 30. ஓகே. அப்ப 1 3 4 5 பிரதேசம் 2 மட்டும் மிஸ் ஆகுது. 1க்கும் 2க்கும் இடையில இருக்கிற விசை, 1க்கும் 2க்கும் இடையில இருக்கிற விசை நிலைக்குத்தானது. ஒன்றை ஏற்கனவே பாயிண்ட் பண்ணிட்டேன் தானே? 1 கூடாக போற நிலைக்குத்து கோட்டுல 2 இருக்கணும். அடுத்தது 2க்கும் 3க்கும் 2க்கும் 3க்கும் இடையில இருக்கிற விசையை பாருங்க. 2க்கும் பிரதேசம் 3க்கும் இடையில இருக்கிறது நிலைக்குத்துடன் 30. சரிதானே? அப்ப என்ன இருக்கு? 3. 3 கூடாக போற நிலைக்குத்து கோட்டுல தான் என்ன இருக்கணும்? பிரதேசம் 2க்கும் 3க்கும் இடையில இருக்க விசை எப்படி? நிலைக்குத்துடன் 30 பாகையில இருக்குது. அப்ப 3 கூடாக போற 3 தான் ஏற்கனவே பாயிண்ட் பண்ணியிருக்கோம். 3 கூடாக போற நிலைக்குத்து கோட்டுல என்ன இருக்கணும்? பிரதேசம் 2 இருக்கணும். 1க்கும் 2க்கும் இடையில இருக்கிற விசை 1 இங்க இருக்கு. 1க்கும் 2க்கும் இடையில இருக்கிற விசை நிலைக்குத்தானது. அப்ப 1 கூடாக போற நிலைக்குத்து கோட்டுல 2 இருக்கணும். 3 கூடாக போற நிலைக்குத்துடன் 30 பாகையில 2 இருக்கணும். இப்ப கீழோம்னா அங்க மேல போகும். இந்த பிரச்சனை உங்களுக்கு எக்ஸாம் பேப்பர்லயும் வரலாம். ரைட்? இந்த பிரச்சனைகள் நீங்க எக்ஸாம் செய்யக்குள்ள எக்ஸாம் பேப்பர்லயும் வரலாம். என்ன செய்யணும்? சட்டப்படலுக்கு தகைப்பு வரிப்படம் கீறக்குள்ள இந்த கேள்வி ஆன்சர் பண்ணக்குள்ள உண்டு இந்த விசைகள்லாம் தாக்குற படத்தை மிச்சம் சின்னதா என்ன சொல்லுங்க, இது தரவுகளை குறிக்கிறதுக்கும் இழுவை உதைப்புகளை குறிக்கிறதுக்கும் தான் இது தேவை. அப்ப இது என்ன சொல்லுங்க, ஒரு அளவுக்கு என்ன சொல்லுங்க, தரவுகள் தெளிவா தெரியக்கூடிய அளவுக்கு ஒரு அளவுக்கு சிம்பிளா ஒரு ஓரமா கீறிக்கொள்ளுங்க, நல்ல ஒரு கோணர்ல கீறிக்கொள்ளுங்க. இதை எப்பவுமே எங்க இருந்து கீற தொடங்கணும்னா பேப்பர்ல நடுப்பகுதியில இருந்து தொடங்கும். நம்ம தகைப்பு இழுவை உதைப்பு காட்ட வேண்டிய அட்டவணை அடுத்த பேஜுக்கு போனாலும் பரவாயில்ல. ரைட்? இதை என்ன செய்யுங்க, பேப்பரை நடுப்பகுதியில கீறுங்க. அப்பதான் நீங்க எங்க என்ன சொல்லுங்க, இப்ப நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு இதை நீட்டக்குள்ள இங்க பைட் போர்டுக்கு மேல போயிடும். அப்ப அந்த சிக்கல் எல்லாம் வராது எக்ஸாம் பேப்பர்ல. திருப்பி அதை அழிச்சு கொண்டு நிக்கக்குள்ள நேரம் போயிடும், அதுல டென்ஷன் ஆயிடும். சரிதான்? இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு என்ன செய்யும், பேப்பரை நடுப்பகுதியில கீறும் அல்லது ஒரு புது பேஜ்ல கீறும். இதை நல்லா பெருசா கீறி போட்டு இந்த படத்தை அடுத்த பக்கம் என்ன சொல்லுவோம், ஒரு புது பேஜ்ல என்ன சொல்லுவோம், ஃபுல்லா கீறுங்க. ரைட்? ஓகே. இப்ப இதை என்ன சொல்லுங்க, இப்ப அழிச்சிட்டு நம்ம ஷேப்பை மாற்றுவோம். இது 1, இது 4, ரைட்? இது 5, ரைட்? இது 3, இது என்ன சொல்லுவோம் 3, இது 1. என்ன இருக்கிறது 30 பாகம். ஓகே.
சரி, இது வந்து என்ன சொல்லுவோம், இது வந்து டபிள்யூ. ஓகே, இப்ப 3 கூடாக போற நிலைக்குத்துடன் 30 பாகை கோடு, 3 கூடாக போற நிலைக்குத்துடன் 30 பாகை கோடு, 1 கூடாக போற நிலைக்குத்து கோடு, 1 கூடாக போற நிலைக்குத்து கோடு, 1 கூடாக போற நிலைக்குத்து கோடு, 3 கூடாக போற நிலைக்குத்துடன் 30 பாகை கோடு, இது ரெண்டும் சந்திக்கிற இடம் பிரதேசம் 2 தரும். சரி, ஓகே. இந்த கோணம் என்ன, 45 பாகை என்று ஏற்கனவே குறிச்சோம். ரைட். அப்ப இங்க வந்து என்ன சொல்லுங்க, அட்டவணையை போடுவோம். கோள்கள், தகைப்பு, இழுவை, இங்க வந்து என்ன சொல்லுவோம், உதைப்பு. இப்படி இருக்கு, இழுவை, உதைப்பு. ஒவ்வொரு கோள்களா பாருங்க. கோள் ஏபி, அடுத்தது கோள் ஏடி, பிசி, சிடி, அடுத்தது பிடி, இப்படி வரும். அப்ப இலவுக்காக இதை நம்ம குறிச்சுக்கொள்வோம். ஏபி என்று சொன்னா 4க்கு 3க்கும் இடையில 43. ரைட். ஏடி என்று சொன்னா 23. ரைட். பிசி என்று சொன்னா 45. அடுத்தது சிடி என்று சொன்னா 51. அடுத்தது பிடி என்று சொன்னா 35. இப்ப நம்மளுக்கு வந்து என்ன சொல்லுவோம், இதுக்கெல்லாம் மார்க்ஸ் இல்லை, இதெல்லாம் நம்ம பிளவிடக்கூடாது, குயிக்கா யோசிக்கணும்ன்றதுக்காக குறிக்கிறது. இது சும்மா லேசா பென்சிலால நார்மலா குறிச்சுக்கொள்வோம். ரைட். இப்ப இங்க கவனிங்க, இந்த மூட்டை எடுத்துக்கொள்ளுங்க, இந்த மூட்டுல இருக்கிற இடம் சுழிய பாருங்க. பிரதேசம் 4லிருந்து 5க்கு வரும்போது இந்த கோளில் இந்த மூட்டில் தாக்கும் விசை வரும். பிரதேசம் 4ல இருந்து 5க்கு வரக்குள்ள இந்த மூட்டுல இந்த கோள்ல தாக்குற விசை வரும். 4 அங்க இருக்கு, 5 இங்க இருக்கு. 4ல இருந்து 5க்கான போக்கு இப்படி வரும். எனவே இவ்விடத்துல தாக்குற விசை இதென்றால் அதுக்கு சமணம் எதிர்மானது இங்க தாக்கும். 5ல இருந்து 3 இதான் இடம் சுழி, இந்த மூட்டை சுற்றி இருக்கிற இடம் சுழி. 5ல இருந்து 3, 5, 3, 5ல இருந்து 3க்கான விசை இப்படி போகும். 5ல இருந்து 3க்கு போக்க இப்படித்தானே இருக்கு, எனவே இங்க தாக்குற விசை. அடுத்தது 3ல இருந்து 4, பிரதேசம் 3, 4, 3ல இருந்து 4 இப்படி வரும். என்ன, 3ல இருந்து 4 போக்க பாருங்க, இடம் சுழி. அங்க வந்து எப்படி போகுது, என்ன இருக்கு, இந்த திசையில போகுது. எனவே இவ்விடத்துல தாக்குற விசை உதைப்பாக இருக்கு. அதே மாதிரி இந்த மூட்டை எடுத்துக்கொள்ளுங்க. இதை சுற்றி இருக்கிற இடம் சுழியை யோசிங்க. பிரதேசம் 5ல் இருந்து 1க்கு போறதா இடம் சுழி. இந்த மூட்டுல இந்த கோள் வந்து எப்படி இருக்குது, இந்த கோள் 5ல் இருந்து 1க்கு போகும்போதுதான் இந்த மூட்டுல தாக்குற விசை வரும் இந்த கோள்ல. ரைட். அப்ப என்ன சொல்லுவோம், 5, 1, 5ல் இருந்து 1க்குன்னு சொன்னா இப்படி வரும். ரைட். அடுத்தது பிரதேசம் 2ல இருந்து 3க்கு, பாருங்க. 2, 3 இடம் சொல்லி 2, 3 இந்த போக்குல வரும். ஓகே. அப்ப குயிக்கா இந்த விஷயங்களை நோட் பண்ணுவோம் பாருங்க. 43 ஏபி, அதாவது 43 உதைப்பு இருக்குது, இழுவை இல்லை. அடுத்தது ஏடி, இழுவை இருக்குது, உதைப்பு இல்லை. பிசி, ரைட், உதைப்பு, இழுவை இல்லை. அடுத்தது சிடி, இழுவை, உதைப்பு இல்லை. அடுத்தது பிடி, ரைட், பிடி இங்க வந்து என்ன வரும், இழுவை, அப்போ உதைப்பு இல்லை. ரைட். இப்ப இங்க இந்த பருமன்கள் காண வேண்டியதா இருக்கும். குயிக்கா பாருங்க. இது டபிள்யூ, இது செங்கோண முக்கோணி, இது 45, அப்ப இது டபிள்யூ. ரைட். 30 பாகையில எதிர்ப்பக்கம் தெரியும். செம்பக்கம் என்ன வரும் உங்களுக்கு, டபிள்யூ, ரைட், கொசைக் 30 ஆக இருக்கு, சமன் 2W ஆக இருக்கு. ரைட். 30 பாகையில எதிர்ப்பக்கம் உங்களுக்கு தெரிஞ்சிட்டு, 30 பாகையின் எதிர்ப்பக்கம் தெரிஞ்சிட்டு, சோ செம்பக்கம் என்ன, W கொசைக் 30, அது வந்து 2W. இது 2W என்றா 2W cos 30, 2W cos 30 என்ற கொள்ள என்ன வரும், வர்க்கமூலம் 3W, என்ன 2W தர cos 30, வர்க்கமூலம் 3 நீங்கள் 2 போட்டோம்னா என்ன இருக்கு. அடுத்தது இந்த நீளம், இது W, இது W னா வர்க்கமூலம் 2W. வேற என்ன தேவை இருக்கு நமக்கு, இப்ப இது இங்க வந்து பாருங்க, என்ன இருக்கிற இந்த கோணம் என்ன, 30 பாகை.
இந்த கோணம் என்ன சொல்லுங்க 30 பாகை. என்ன இருக்கு இந்த கோணம் என்ன உங்களுக்கு வரப்போகுது 30 பாகை என்று வரப்போகுது. அப்ப இரு சமபக்க முக்கோணி என்ன இது வந்து இரு சமபக்க முக்கோணி 30 30 செட் வடிவம் விளங்குதானே இது 30 இது 30 இது 30 இது 30. அப்ப இந்த நீளம் 2W என்ற இந்த நீளம் என்ன 2W ஆக இருக்க போகுது. சரி இப்ப தேவையான ஒவ்வொன்றா பாருங்க 43 என்ற நீளம் 43 என்ற நீளம் என்ன வரும் 10W. அடுத்தது 23 என்ற நீளம் என்ன வரும் 10W. இப்ப இந்த நம்பர் போட்ட என்னன்னு விளங்குதானே ஏன் போட்டோம். இப்ப இந்த படத்தை பார்த்தே நம்ம எழுதிட்டு போயிடலாம். ஒவ்வொரு தரம் ஏடி கோலண்டா ஏடி கோல் எந்த பிரதேசத்துக்குள்ள இருக்குது அதை பார்த்து போட்டு வந்து இங்க தேடி அப்படி தேட தேவையில்ல. பக்கத்துல இந்த நம்பர் போர்டை நான் என்ன செய்யறேன் 23 43 பார்த்து எழுதிட்டு போறேன். அதுக்காக தான் இந்த நம்பர் போடுறது. ரைட் இதை சும்மா லேசா பென்சிலால போட்டு வைக்கிறேன் இப்ப நம்மளுக்கு விளங்குறதுக்காக. சரி அடுத்தது 45 நீளம் 45 நீளம் என்ன W. அடுத்தது 51 நீளம் என்ன வர்க்கமூலம் 2W. அடுத்தது 35 நீளம் வர்க்கமூலம் 3W. ரைட் இவ்வளவுதான் அந்த கேள்வி. 2025 ஆண்டு கேள்வி.